வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் குவியும் அதிமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகள், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் வாரியாக செயல்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றுமே மிக பிரம்மாண்ட அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் மோதல்கள் போய் கொண்டிருக்குங்க. ஓகேங்களா? செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் அணியை உருவிட போகிறாரா, இதில் என்ன நடக்க போகிறது அதிமுக அப்படின்ற ஒரு சூழல் இருக்க. இந்த ஒரு மக்களவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சரியானவர்களை நிறுத்தலை, சரியான வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்தவர்களை நிறுத்தலை அப்படின்ற பேச்சுக்களை வந்து இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கின்றது ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கில் தான் வந்து அதிமுகவினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். மேலும் தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில் வேணும் அப்படி இப்படின்னு வந்து ஒரு சில புள்ளிகளும் ஒரு சில ஆதரவாளர்களும் சொல்லி கொண்டிருக்க, அவர்களை வீட்டை நாடி வந்து ஒரு சிலர் சென்று அவருக்கான ஆதரவை கொடுக்கிறார்களாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 48 ஆண்டுகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்கான தனித்துவம் என்பது எப்பொழுதும் கிடைத்ததில்லை, நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி பிறகு வந்து தலைமை பொறுப்பை ஏற்று கொஞ்ச நாள் சிறப்பாக வழி நடத்துங்கள், உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதலின் போது அதிமுக வெற்றி அடைகிறதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்களாம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்குள்ளே. சப்போஸ் அந்த மாதிரி சூழல் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பதவியை செங்கோட்டையன் அவர்களுக்கு கைமாறினால் கண்டிப்பாக பல விதமான திருப்பங்கள் நடைபெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றுதான் வந்து கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயல்படும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்பட வந்து சொல்ல முடிகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுதலை ஏற்படுத்த போகிறது அதிமுகவின் கட்சிகள் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரு கட்சியில் அணிப்பிளவு மீண்டும் ஏற்படுமா? ஏன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய வேலுமணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பல கட்டமாக அதிமுக பிரிந்தால் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். ஆகையால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செயல்பட்டு அனைவரும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2024 தேர்தலுக்கு அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சார்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி எல்லாரையும் அரவணைத்து ஒன்றிணைத்து சென்றார்னா கண்டிப்பாக வந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். ஸோ இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு இருங்க, அப்படி இப்படி இருங்க, நான் என்னுடைய விருப்பத்துக்கு இருப்பேன் அப்படின்னு வந்து எடப்பாடி இருந்தார்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக கதை முடிந்துவிடும். அப்புறம் அதிமுக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். மீண்டும் கொண்டு வர்றது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது அதிமுகவின் நிலவரங்கள் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.